தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் உளமாற வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்புவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இவ்வினிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் நா. மல்லிகா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ராணிமேரி கல்லூரி. பேராசிரியர் அஸ்வின் பரமேஸ்வர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், English Department, Loyola College. We are delighted to have all our chief guests with us. சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய இல்ல தந்தை அருட்பணி சேவியர் பாக்கியா அவர்கள், நமது பாசத்திற்குரிய முதல்வர் தந்தை அவர்கள் அருட்பணி மத்தியாஸ் அவர்கள், பொருளாளர் தந்தை அவர்கள் மற்றும் நம்முடைய தமிழ்துறை ஆசிரியர், தமிழ்துறை தலைவர் திரு வின்சென்ட் பவுல்ராஜ் அவர்கள், ஆங்கிலத்துறை தலைவர் திரு ராஜா சுந்தர் அவர்கள், அயல் மொழிகளின் துறைகளின் தலைவர் திருமதி ராதிகா மற்றும் ஆசிரியை கௌரி அவர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். அனைவரும் அமைதி காப்போம், அப்படியே நிற்கவும். இறைவா, நீரின்றி அணுவேதும் அசையாது, உம் துணையின்றி எம் வாழ்வு தொடராது. வாசிக்கப்படும் இறை வார்த்தையை கேட்க அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்போம். திருவிவிலியம் வாசிக்க நமது தமிழ் ஆசிரியர் திரு அலெக்சாண்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 18 முதல் 28 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்துகொள், முதுமையிலும் ஞானம் பெறுவாய். உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு. ஞானத்திற்காக உழைப்போர் சிறிதளவே களைப்படைவர், விரைவிலேயே அதன் கனிகளை உண்பர். நற்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும். அறிவிலிகள் அதனோடு நிலைத்திருக்க முடியாது. அது அவர்களை சோதிக்கும், பாறாங்கல்லாய் இருக்கும். அவர்கள் அதை தள்ளிவிட காலம் தாழ்த்த மாட்டார்கள். ஞானம் பெயர் பொருத்தம் உடையது, பலருக்கு அது புலப்படுவதில்லை. குழந்தாய், உற்று கேள், என் தீர்ப்புகளை ஏற்றுக்கொள், என் அறிவுரைகளை புறக்கணியாதே. ஞானத்தின் விலங்குகளில் உன் கால்களை பிணைத்துக்கொள், அதன் சங்கிலியில் உன் கழுத்தை புகுத்திக்கொள். குனிந்து அதனை தோளில் தூக்கி சுமந்து செல், அதன் தலைகளை கண்டு எரிந்து விழாதே. உன் முழு உள்ளத்தோடும் அதனை அணுகு, உன் முழு வலிமையோடும் அதன் வழியில் நடந்து செல். அதனை நீ நாடி தேடு, அது உனக்கு புலப்படும். அதனை சிக்கன பிடி, நழுவ விடாதே. முடிவில் அது அளிக்கும் ஓய்வை பெறுவாய், அதுவே உனக்கு மகிழ்ச்சியாய் மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடுத்த நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து திரு ஜீனோ ஆசிரியர் மற்றும் நமது பள்ளி பாடகர் குழுவினர். வாழ்த்ததுமே
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய நமது பள்ளி பாடகக் குழுவினருக்கு நன்றி. அனைவரும் அமைதியாக அமர்வோம். அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றுதல். இவ்விழா இனிதே சிறக்கவும், விளக்கேற்றி இறையாம் ஒளியை நம்மிடையே வரவேற்கவும் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி நா. மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிப்பார். குத்துவிளக்கின் 2ஆம் திரியை ஏற்ற பேராசிரியர் அஸ்வின் பரமேஸ்வர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் அஸ்வின் பரமேஸ்வர் 2வது திரியை ஏற்றி மகிழ்கின்றார். அடுத்த திரியை நமது தாளாளர் தந்தை அருள்பணி சேவியர் பாக்கியா அவர்கள் 3ஆம் திரியை ஏற்றி இவ்விழாவை சிறப்பிக்கின்றார். அடுத்த திரையை நமது பள்ளி முதல்வர் அருள்பணி மத்தியாஸ் அவர்கள் 4ஆம் திரையை ஏற்றி இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கின்றார்கள். அடுத்த திரையை நமது பொருளாளர் தந்தை அருள்பணி மைக்கேல் அவர்கள் ஏற்றி இவ்விழா சிறக்க சிறப்பு சேர்க்கிறார்கள். குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்த அனைவருக்கும் நமது உளமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக மாலை அணிவித்தல். கல்வி கண் திறந்து ஏழை எளியோரின் பங்காளனாய் எண்ணற்ற தலைவர்களை உருவாக்கிய கர்ம வீரர் காமராசர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மகிழ்கின்றோம். நமது தாளாளர் தந்தை அவர்களை கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் தமிழ்துறை ஆசிரியர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்துறை ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். நமது சிறப்பு விருந்தினர்களையும் திருவுருவப் படத்திற்கு அருகில் நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. தமிழர்களின் நற்குணங்களில் தலையாய பண்பு வரவேற்று விருந்தோம்புவது. நம் அனைவரையும் வரவேற்று மகிழ வருகிறார் தமிழ்துறை தலைவர் திரு வின்சென்ட் பவுல்ராஜ் அவர்கள். மொழிகளின் சங்கமத்தில் நாம் மூழ்கிய நாள் இன்று. முகம் மலர அனைவரும் கூடியுள்ளோம் இங்கு. இலக்கிய மன்றத்தின் எழிலான நன்னாளில் இவ்விழா இனிதே நடைபெறுவதற்கு எல்லா வழிகளிலும் எல்லா நிலைகளிலும் எழுச்சியூட்டுகின்ற நம் பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். தொன்போஸ்கோ பள்ளியின் விழா எந்த விழாக்கள் நடைபெற்றாலும் சிறப்பாக செயலாற்றுங்கள், உங்களை நான் வழிநடத்துகின்றேன் என்று நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற
நம் பள்ளியின் முதல்வர் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். விழாக்களை நடத்துங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் செய்து தருகின்றேன் என்று அன்போடு நம்மை அரவணைத்து செல்லுகின்ற நம் பள்ளியினுடைய துணை முதல்வர் அருட்தந்தை அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். விழாக்கள் நடைபெற வேண்டுமென்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றவர் நம் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை இருகரம் கூப்பி இவ்விழாவிற்கு வரவேற்கின்றேன். இவ்விழாவில் இரு பெரும் புலமைகள் சிறப்பு சேர்க்க இனிதே ஏற்றம் பெறுகிறது. முதல் புலமை முத்தமிழின் நற்புலமை, மற்றுமோர் புலமை ஆங்கிலப் புலமை. முதல் புலமை முனைவர் நா. மல்லிகா என்னும் தமிழ் புலமை, மற்றுமோர் புலமை திரு அஸ்வின் பரமேஸ்வர் என்னும் ஆங்கிலப் புலமை. முதல் புலமையே மற்றுமோர் புலமையே உம்மை காண்பதில் இவ்வரங்கம் பெருமை கொள்கிறது. நற்றமிழ் புலமையே ராணிமேரி கல்லூரியின் உதவி பேராசிரியராய், நந்தனம் கல்லூரி வைஷ்ணவா கல்லூரியின் பாடத்திட்ட உறுப்பினராய் பணிகள் அளப்பரியன. நீர் பேச்சாளராய் பட்டிமன்ற நடுவராய் பங்கேற்ற நிகழ்வுகள் 500க்கும் மேல். ஜெயா, வேந்தர், வின், மக்கள் பொதிகையின் ஊடகங்களெல்லாம் சொற்பொழிவை ஒளிபரப்பி பெருமைப்படுத்தி இருக்கின்றன. புலமையை உயர்த்தி காட்டியிருக்கின்றன. நாவுக்கரசி, செந்தமிழ் செல்வி என்னும் விருதுகள் பெற்ற நற்றமிழ் புலமையே தொன்போஸ்கோ பள்ளி உம்மை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறது. நாம் விழாக்களை கொண்டாடுகின்றோம். எல்லா விழாக்களிலும் எப்போதும் தமிழ்துறையோடு நெருங்கிய தொடர்பை பெற்று எங்களை ஆதரவளிக்கின்ற இருபால் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். இறுதியாக மாணவ செல்வங்களே, நீங்கள் இல்லை என்றால் விழா எப்போதுமே சிறப்பற அமைவதில்லை. விழாவின் முத்தாய்ப்பாக விளங்குகின்ற உங்களை இருகரம் கூப்பி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. நம் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த தமிழ்துறை தலைவர் திரு வின்சென்ட் பால்ராஜ் அவர்களையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்று அவருக்கு நன்றி கூறி மகிழ்கின்றோம். நன்றி. On behalf of the English department, we are very fortunate to have an expertise with us this morning, Mr. Ashwin Parameshwar, as our chief guest to inaugurate the English and Foreign Literary Association of our school. Welcome, sir. May I now call upon Mrs. Flavia Pinto to introduce and welcome the guest of honor. Good morning to one and all present here. It is with great pleasure and honor that I stand before you today to introduce our esteemed speaker, Mr. S. Ashwin Parameshwar. Mr. S. Ashwin Parameshwar works as a professor in the Department of English, Loyola College, Chennai. He has over 8 years of English teaching experience, and his area of specialization is literary criticism and Indian writing in English. He was the General English Coordinator in the Department of English for second years. He was the Faculty Coordinator for the Loyola Debating Society and Quiz Club from 2016 to 2022. He served as an external examiner in various city colleges like SDNB Vaishnav, St. Thomas Arts and Science College, and Women's Christian College. He served as a resource person and delivered a talk on film studies in British Council, Chennai. He has published 5 research articles in UGC care-listed journals and presented papers in international conferences organized by Pondicherry University and Holy Cross College, Tripura, respectively. He also writes poetry in Tamil and published 2 poetry collections like Kagida Malai and Araikul Vanda Pattambuchi.
His Tamil poem, Boomiyai Vazhavidu, was adjudged as the best poem among 2,000 poems by lyricist Vairamuthu. And he was honored by Suryan FM in 2011. His English poems are part of an anthology titled Lavender Lush. He is currently pursuing his doctorate on Indian writing in Presidency College, Chennai. So, dear students, please join me in giving a warm welcome to our esteemed speaker, Mr. Ashwin Parameshwar. Let us open our hearts and mind to embrace the wisdom and insights he will share with us today. Welcome, sir. Thank you. We thank Mrs. Flavia, English teacher, for having introduced our chief guest in this August gathering. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் முனைவர் நா. மல்லிகா, உதவி பேராசிரியர் ராணி மேரி கல்லூரி அவர்களுக்கு நமது இல்லத்தந்தை அருள்பணி சேவியர் பாக்கியா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்கின்றார். சிறப்பு விருந்தினர் முனைவர் நா. மல்லிகா, உதவி பேராசிரியர் அவர்களுக்கு நமது இல்லத்தந்தை அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிக்கிறார். அதைத் தொடர்ந்து நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நமது பாசத்திற்குரிய முதல்வர் தந்தை அவர்கள் மலர்ச்செண்டு வழங்கி சிறப்பிப்பார்கள். நமது அன்பிற்குரிய பொருளாளர் தந்தை அருட்பணி மைக்கேல் ஆசர் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நமது அன்பு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. The role of an educator is not about giving information, but inspiring the students to transcend self-imposed limitations and instill an experience of inclusiveness. One such inspiration for us is our rector and correspondent, Reverend Father Xavier Pakia. I now invite our head of the institution to give his words of blessings. I now call upon Father Rector to don a shawl on the chief guest. Father Principal will present a bouquet. Reverend Father Vice Principal will present him a purse. It's my privilege to welcome the eminent guests of the day, the management, Reverend Father Correspondent, Reverend Father Vice Principal, AHM coordinators, Tamil, English, French, and German language department heads, other teaching and non-teaching staff, and our beloved children. We take immense pleasure to have two eminent guests of the day for this auspicious day. உன் பாதையில் வேகத்தடைகள் இருக்கலாம், ஆனால் உன் லட்சியத்தின் மேல் கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை இருக்கக்கூடாது. உனக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அதை நோக்கிச் செல். வழிகள் வேண்டுமானால் கடுமையாக இருக்கலாம், முற்றும் இடம் முற்றிலும் உனதாகவே இருக்கும். தோல்வி அடைந்தவனுக்கு தான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மனதில் கொண்டு வெற்றிக்காக போராடு. கடிகார முள் போல் வாழ்வது வாழ்க்கை அல்ல, காலத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்வதுதான் வாழ்க்கை. வந்ததை எண்ணி வருந்தாதே, வரப்போவதை எண்ணி கலங்காதே, போனதை எண்ணி புலம்பாதே. இதுதான் வாழ்க்கை, இதை என்றும் நீ மறவாதே. இந்த அருமையான கவிதை கண்ணில் பட்டதை உங்களுக்காக நான் வாசித்து காண்பித்தேன். எனக்கு தமிழின் மேல் அளவு கடந்த பிரியம். தமிழ் கவிதையை ரசிப்பேன். தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. வாழ்க தமிழ். Well, you can't avoid English. You feel dignified everywhere with the use of English. It's always good to know other languages. We have two beautiful languages, German
and French ruling Europe. Some are passionate to learn these languages, and I also urge you to learn more and more foreign languages too. I wish you all the best for this day. Good morning and God bless you. சிறப்புரையாற்றிய நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். அடுத்தபடியாக தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய செயல்திட்ட அறிக்கையை வாசிக்க வருகிறார் நமது தமிழ் ஆசிரியர் திருமதி அனிதா அவர்கள். ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழும் என் அன்னை தமிழை வணங்கி அவையோர்க்கு என் இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், பாரெங்கும் பரவட்டும் பைந்தமிழ் என்ற வரிகளை அடிப்படையாக கொண்டது நம் தமிழ் இலக்கிய மன்றம். மாணவர்களிடம் தமிழ் பேசும் திறனை சிறப்பாக வளர்ப்பதே நம் தமிழ் இலக்கிய மன்றத்தின் நோக்கமாகும். 2023-24 கல்வியாண்டிற்கான தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயல்பாடுகள் ஆவன. தமிழின் தொன்மை, பாரம்பரியம், சிறப்புகள், தமிழ் மக்களின் வாழ்வு முறைகள் பற்றி அறிதல், தமிழ் கவிகளின் பார்வையில் மொழியின் மேன்மையை உணர்தல், வாசித்தல் பயிற்சி அளித்தல், லகர லகர ழகர வேறுபாடுகளை கூறி விளக்குதல், சோழர்களின் ஆட்சி முறைகள், போர் முறைகள் பற்றி அறிதல், சிறுகதைகளின் தோற்றம் மற்றும் வளர்ச்சிகள், பேச்சு மொழியில் பயன்படுத்தும் சொலவடைகளின் பயன்பாடுகள் பற்றியும் எடுத்துரைத்தல், தமிழ் காப்பியங்கள் கூறும் நீதி நெறிகள், மேலும் நாலடியார் கூறும் நன்மொழிகளை நவின்றுரைத்தல், தமிழர் கொண்டாடும் விழாக்களின் நோக்கமும் பயனும் பற்றி அறிந்து அதன்படி வாழ மாணவர்களை முற்பட வைத்தல், கவிதை எழுதுதல், பட்டிமன்றம் விவாதித்தல், நாடகம் போன்றவற்றை தமிழ் இலக்கிய மன்றம் நடத்தி மாணவர்களை சிறப்பாக செயல்பட வைக்கிறது. மேலும் மாணவர்களிடம் நம்பிக்கையை வளர்த்து பல்வேறு தனிப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் போட்டிகளில் எதிர்கொள்ளவும் தமிழ் மன்றம் ஆர்வத்தை தூண்டுகிறது. தமிழால் இணைவோம், தமிழோடு வாழ்வோம், வாழ்க தமிழ். நன்றி. தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயல்திட்ட அறிக்கையை நமக்கு சமர்ப்பித்த தமிழ் ஆசிரியை திருமதி அனிதா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே. நமது காதுகளிலும் பாரதியாரின் இந்த இன்பமான பாடலை பாடி இன்பத்தேனை நமது செவிகளிலே பாய்ச்ச வருகிறார்கள் நமது பள்ளி பாடகர் குழுவினர்கள். பொருணை நதி என மேவியாறு பலவோடு திருமேனி செழித்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அன்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. தன்னன்னா தனி தன்னன்னா தனி தன்னன்னா தனி தன்னானா தன்னன்னா தனி தன்னன்னா தனி தன்னன்னா தனி தன்னானா. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. ஈழத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மங்கி கிழக்கும் தமிழ்நாடு. தன்னன்னா தனி தன்னன்னா தனி தன்னன்னா தனி தன்னானா தன்னன்னா தனி
பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னானா தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னானா தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னானா தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னன்னா தானே தன்னானா. இனிமையான பாடல், மயக்கும் இசை, அன்பான குரல் வளத்தால் நம்முடைய மனங்களை கட்டி போட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த நம்முடைய இசை ஆசிரியர் திரு ஜீனோ அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். தமிழ் பேராசிரியராய் பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களிடையே தமிழறிவை அன்புடன் பாங்குடன் ஊட்டி வரும் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் நா. மல்லிகா, உதவி பேராசிரியர், ராணிமேரி கல்லூரி அவர்களை அன்புடன் சிறப்பு விருந்தினர் உரையாற்ற அழைக்கின்றோம். புனித டான் பாஸ்கோ பள்ளியினுடைய மிக அருமையான தமிழ் இலக்கிய விழாவும் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் மற்றும் மேநாட்டு மொழிகளுக்கான ஒரு இனிய விழாவுமாக நடைபெறுகின்ற இந்த தருணத்திலே இங்கே சிறப்பு விருந்தினராக எனக்கு வாய்ப்பளித்த இப்பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கும், இப்பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை அவர்களுக்கும், இப்பள்ளியின் துணை முதல்வர் அருட்தந்தை அவர்களுக்கும், இரு பாலின ஆசிரிய பெருமக்களுக்கும், இங்கே மிக சிறப்பாக உரையாற்றி சென்ற தமிழ்துறை தலைவர் உயர்திரு வின்சென்ட் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்துள்ள உயர்திரு அஸ்வின் ஐயா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை பற்றி நாங்கள் பேசுவதிலே எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைவோம், ஏனென்றால் நாங்கள் தமிழ்துறையை சார்ந்தவர்கள். ஆனால் உங்களுடைய பள்ளியின் முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக தமிழ் கவிதையை மேற்கோள் காட்டினார்கள். நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் நானே வியந்து பார்த்தேன். எல்லாமே தன்னம்பிக்கை வரிகள். மிக சிறப்பாக கூறினார். நேற்றை எண்ணி கலங்காதே, நாளை எண்ணி புலம்பாதே, இன்று நன்றாக வாழ்ந்து விடு என்று. இதுதான் ஜென் தத்துவம். வாழ்க்கை என்பது அப்பப்பொழுதே வாழ வேண்டும். தமிழை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் என்னால் தமிழை பற்றியெல்லாம் ஒரு சில நொடிகளிலோ அல்லது சில துளிகளிலோ மணித்துளிகளில் கண்டிப்பாக பேசவே முடியாது. ஏனென்றால் அது காலத்தை வென்ற ஒரு என்றும் நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு மொழி அது. அதனால்தான் சொன்னார்கள், இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்ட்டு. எங்கள் வளமும் எங்கள் வாழ்க்கையும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தமிழ் கொடுத்த வாழ்க்கை. நாங்கள் வாழ்கின்ற நாடு தமிழ்நாடு. எங்களுடைய உடலிலே உயிரிலே கலந்த ஒன்று தமிழ் மொழி. அதாவது ஒரே ஒரு வரியில் மட்டும் சொல்கிறோம் பாருங்களேன். எச்சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தமிழுடைய இலக்கணம். எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்குது. எங்கே எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது? பிறப்புன்னு எடுத்துக்குங்க. இப் கூட்டல் ஊ பிறப்பு, இப் கூட்டல் ஊ இல்லையா, பி பிறப்பு. என்ன பிறப்பு? உயிரும் மெய்யும் கலந்தால் பிறப்பு. இறப்பு தனியாக உயிர் எழுத்து இருக்குது. பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்திருந்தால் உயிரும் மெய்யும் கலந்தால் பிறப்பு. இறப்புன்னு வைத்துக்கொள்ளுங்க, உயிர் மட்டுமே இருக்குது. அந்த உயிர் போய்விட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போ பிறப்பு என்று சொன்னாலும் இறப்பு என்று சொன்னாலும் எல்லா சொல்லிலும் எல்லா எழுத்திலும் பொருள் இருக்கிறது என்றால் அந்த அழகு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அதாவது தமிழ்னு எடுத்துக்கொள்ளுங்களேன், அது இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மொழியை கூட அழகாக இயலாக இசையாக நாடகமாக பிரித்தார்கள். இப்போ நம்முடைய மாணவர்கள் பாட்டாங்க, தந்தன தானன தந்தானே, தந்தன தானன தந்தன தானன தந்தன தானன தந்தானே. அப்படி அவங்க ராகத்தை சொன்னோன்னே வருது. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சொன்னோடனே பாருங்களேன், ஒரு சக்தி வருதா இல்லையா? அதுதாங்க தமிழ். நமக்கு தெரியும். எங்கள் அப்பா பேர் கேட்டால் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா பேர் கேட்டால் எனக்கு தெரியும். எங்கள் தாத்தாக்கு தாத்தா பேர் தெரியுமா? தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? பாட்டன்,
அப்பாவுக்கு அப்பா பாட்டன், பாட்டனுக்கு அப்பா பூட்டன், பூட்டனுக்கு அப்பா, இப்படி சொல்லிகிட்டே போனாங்க. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டன் பூட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்பா, தாத்தாக்கு அப்பா, தாத்தாக்கு அப்பா வராங்க இல்லையா, அப்போ அது பறை. அப்போ தாத்தாக்கு அப்பா இருக்கு இல்லையா, அது பரம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், பரம் பறை அப்படியே வந்துட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் பரம்பரைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சும்மா சொல்லிட்டு போல, எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா என்று இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாத்தாவை சொல்கிறோம், பாட்டன் சொல்கிறோம், பூட்டன் சொல்கிறோம். இப்படி ஒன்றாக எதை சொன்னாலும் அந்த அழகு தாங்க தமிழ். நம்ம உணர்வுகளை சொன்னாலும் சரி, ஒரே ஒரு சங்க இலக்கியம் சொல்லிடுறேன், 2 வரையில் முடிச்சிருவாங்க. எங்களுக்கு நாடு பெருசு இல்லைங்க, ஊர் பெருசு இல்லைங்க, மொழி பெருசு இல்லைங்க. அப்போ எது பெருசு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் எங்கள் ஊர், எல்லா மக்களும் எங்களுடைய உறவினர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பண்பாடு, ஒரு பூங்காற்று வீசுகின்ற ஒரு நாடு என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். நல்லா கைத்தட்டலாம், நம்ம மொழி நம்ம நாடு இல்லையா? அப்போது இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லையா, ஈகோ சிஸ்டம் பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். எல்னினோ வந்துடும், இது வந்துடும் அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா. சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தலைவன், யாரை சொன்னாலும் தலைவன் சொல்லுவாங்க, யாரை சொன்னாலும் தலைவின்னு சொல்லுவாங்க. ஏன் எந்த ஆணை சொன்னாலும் தலைவன் சொன்னாங்க, எந்த பெண்ணை சொன்னாலும் தலைவின்னு சொன்னாங்க? இன்றைக்கி எனக்கு இருக்கிற அன்பு, எனக்கு இருக்கிற ஆசை, எனக்கு இருக்கிற உணர்வுகள், எனக்கு பின்னாடி 50 வருஷம் பொறுத்து ஒரு பெண் வந்தால் அவளுக்கும் என்னை மாதிரி தான் உணர்வுகள் இருக்கும், என்னை மாதிரி தான் ஆசைகள் இருக்கும், என்னை மாதிரி தான் சிந்தனைகள் இருக்கும். அப்போ பேர் சொல்லி ஒரு எல்லைக்குள்ளே அடக்க நான் விரும்பவில்லை என்று சொன்ன பொழுது ஒரு தலைவி சொல்கிறா தலைவன்கிட்ட, ஒரு தலைவன் தலைவிக்கிட்ட காதல் மொழி பேசுகிறான். அப்போ அந்த தலைவி சொல்கிறா, இந்த மரத்துக்கிட்ட நின்று பேச வேண்டாம், நாம் கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுவோம் அப்படின்ட்டு. அந்த தலைவன் கேட்குறான், மரத்துக்கிட்ட தானே நின்று பேசுகிறேன், என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, நின்னினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னை அது சிறப்பேன்றா. எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டும்போது நான் சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பால் சாதத்தை எடுத்து இந்த மரத்துக்கிட்ட கொடுப்பாங்க, மரம் உறிஞ்சி விடும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னோட உங்கள் அக்கா ரொம்ப நல்லவ, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னை விட என் சகோதரி யார் தெரியுமா, என் பக்கத்தில் இருக்கிற புன்னை மரம். அப்போ நும்மினம் சிறந்தது நுவ்வைனா அக்கா, நும்மினம் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறப்பு, அந்த மரங்களை பார்த்தோம். இன்றைக்கி ஈகோ சிஸ்டம் பற்றிலாம் நிறைய பேசுகிறோம் இல்லையா, அன்றைக்கி அதெல்லாம் சொல்லலைங்க. மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் அது நம்முடன் இருக்கின்ற சக உயிர் என்று சொன்னது சங்க இலக்கியம். அது ஓரறி உயிராக இருந்தாலும் சரி, ஆறறி உயிராக இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களும் என்னை போலவே அதற்குள்ளும் உயிர் இருக்கிறது, என்னை போலவே அதுவும் உயிர் என்று எல்லா உலகத்தையும் அன்பால் விழுங்கு என்று சொன்ன ஒரு இலக்கியம் என்றால் அது உண்மையிலேயே தமிழ் இலக்கியம். அது மட்டும் இல்லைங்க, என்ன கடமை குடும்பத்தில், ஈண்டு பிறந்தறுதல் எந்தலை கடனே. ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும், அது சிறப்பான குழந்தையாக கொடுக்கணும், ஒரு தாயுடைய கடமை. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். அப்பாவுடைய கடமை என்ன, அவனை மிகச்சிறந்த மனிதனாக மாற்ற வேண்டும். இப்பொழுது உங்களுடைய நம்முடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப அருமையாக சொன்னார். அவர் கிறிஸ்துவ மதத்தில் இருந்த கருத்துக்களை சொன்னாலும் ஒரு கருத்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார், இளமையிலே நற்பண்புகளுடன் இருங்கள், முதுமையிலே முக்தி அடைவீர்கள், போகின்ற பாதை சற்று களைப்பு ஏற்படுத்தலாம், பெறுகின்ற கனிகளோ பெருசுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதை சொன்னது சங்க இலக்கியம். சொல்கிறாங்க பாருங்கள், ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அப்போ ஏன் கடமை என்ன, களிரிருந்து பெயர்தல் காலைக்கு கடனே. அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, அரசன் சொல்லிக் கொடுப்பான், எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சமூகத்திலே நல்லவனாக வாழ வேண்டும் இல்லையா, தலைவனாக மாற வேண்டும் இல்லையா, சிறந்தவனாக இருக்க வேண்டும் இல்லையா, இவற்றையெல்லாம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, தன் கடமை என்று சொன்ன இலக்கியம் தமிழ் இலக்கியங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அந்த இலக்கியம் இன்று சொல்லப்படவில்லை. நாமெல்லாம் நினச்சி பார்க்குறோம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியம் நினச்சோம். இன்றைக்கி கீழடி அகழ்வாய்வுலாம் 13,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி என்று சொல்கிறது என்றால் அந்த சிறப்பு தமிழ் மொழிக்கே உரியது.
நினச்சி பார்க்கணும். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி. இப்படி தமிழை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இது தமிழுக்கான இலக்கிய விழாவாக இருந்தாலும் இன்று நாம் நினைக்க வேண்டிய மிகச்சிறந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். ஏனென்றால் பல இடங்களில் நான் போய் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி பேசுவேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒன்று என்னென்றால் இங்கே படத்திறப்பு செய்துவிட்டு பேச வைத்தார்கள் இல்லையா, அதுதான் நாம் ஐயா காமராஜர் செய்கின்ற மிகப்பெரிய மரியாதை. அதெல்லாம் கைத்தட்டலாம், தப்பே இடு. இன்றைக்கு 1956 தொடங்கப்பட்ட பள்ளி என்று நான் கேள்விப்படுகிறேன். எத்தனை பள்ளிகள் வந்தாலும் இந்த எக்மோர் டான் பாஸ்கோனா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. எத்தனை பள்ளிகள் வேண்டுமென்றாலும் வரட்டும். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் அல்லது ஒரு 100 ஆண்டுகளை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போதும் அன்று தொடங்கிய அந்த வேகம், அன்று தொடங்கிய அந்த ஆற்றல், அன்று தொடங்கிய அந்த நிர்வாகம் இன்று வரை மாறாமல் இருக்கிறது என்றால் அந்த சிறப்பு எக்மோர் டான் பாஸ்கோக்கு உண்டு. இன்றைக்கும் நினச்சி பாருங்கள், எக்மோர் டான் பாஸ்கோ சீட் கிடைக்குமாங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கின்ற நிலையிலே இந்த நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக நாம் தலை வணங்கி உண்மையிலேயே நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டும். அதாவது பெருந்தலைவரை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளோ செய்திகள் வேண்டுமானாலும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம நினச்சி பார்க்கணும், ஒரு காலத்திலே குலக்கல்வி, எங்கள் அப்பா செருப்பு தைச்சா நான் செருப்பு தைச்சி தான் ஆகணும், எங்கள் அப்பா மாடு மேய்ச்சா நான் மாடு மேய்ச்சி தான் ஆகணும் என்று குலக்கல்வியை எதிர்த்து ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த ஜாதி பாகுபாடுகளே கிடையாது. அவர் மெடிக்கல் சீட்டு கொடுக்குறாருங்க. இன்றைக்கி மெடிக்கல் சீட்டெல்லாம் வந்து இப்போ மாணவர்கள்லாம் +1 +2 கிட்ட வந்துட்டீங்க. மெடிக்கல் சீட்டெல்லாம் கொடுக்குறாரு. மெடிக்கல் சீட்டு கொடுக்கும்போது அவர் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார். என்ன சட்டம் கொண்டு வருகிறார் தெரியுங்களா? 50% மதிப்பெண் எடுத்தால் பிசியில் சீட் கொடுத்துருங்க, 60% மதிப்பெண் எடுத்தால் எஃப்சியில் சீட் கொடுத்துருங்க, ஃபார்வர்ட் கிளாஸில் சீட் கொடுத்துருங்க. 40% எடுத்தால் போதும், அவங்களுக்கு அடுத்த கட்ட ஜாதி என்று வகுத்தால் அவர்களுக்கு சீட் கொடுத்துருங்க. சரி, இப்போ 40% கொடுத்துட்டாங்க, 50% கொடுத்துட்டாங்க, 60% கொடுத்துட்டாங்க, மீதி பேரெல்லாம் அப்படியே சீட்டெல்லாம் இருக்குது. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாராம், அந்த அப்ளிகேஷன்லாம் கொண்டாங்க அப்படின்னாராம். கொண்டாந்தவன அவர் சொன்னாராம், சிஎம் கோட்டான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சிஎம் கோட்டாவில் ஒரு 10 சீட்டை நான் கொடுக்கலாம். அந்த 10 சீட்டை கொடுப்பதற்கு எப்படி அவர் தேர்வு செய்தார் தெரியுமா? அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தாராம். பார்த்துட்டு எந்தெந்த அப்ளிகேஷன்லலாம் எந்தெந்த விண்ணப்ப படிவங்களெல்லாம் தந்தை பெயர் இடத்துல கை நாட்டு இருந்ததோ அந்த கை நாட்டிட்ட அந்த விண்ணப்பங்களை எல்லாம் தேர்வு செய்தார் என்றால் எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கணும். என்ன சொல்லி தேர்வு செய்தார் தெரியுமா? அப்பா படிக்கலை, பையன் படிக்க போகிறான். அப்போ அந்த முதல் தலைமுறை இப்பொழுது வளர வேண்டும் என்றால் எந்த தந்தை படிக்கலையோ அந்த குடும்பத்திற்கு அந்த மெடிக்கல் சீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய கூட்டம் வருது, வசதியான ஆட்கள் வராங்க. ஐயா 2 கோடி ரூபாய் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கோயம்புத்தூரில் கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் அங்கே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னத்துக்கு நீ 2 கோடி ரூபாய் நீ கொண்டாடுவ, நான் உனக்கு இடம் கொடுப்பேன், நீ கட்டுவ, கட்டின உடனே நீ என்ன பண்ணுவ, கட்டு சும்மா இருப்பியா, ஒரு கேப்டேஷன் ஃபீஸ் ஒன்று போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் பணம் கட்டி படிப்பான். பணம் கட்டி படித்தோன்னா அவன் சும்மா இருப்பானா, அவன் நிறைய பணத்தை திரும்பி வாங்க ஆரம்பிச்சிருவான். என்ன ஆகும்? பாமரர்களுக்கும் மருத்துவ வசதி வேண்டும் என்று நினைக்கின்ற என்னிடம் இப்படியெல்லாம் பேசுறியே, போயிடு அப்படின்னு சொன்னாராம். இது தாங்க பெருந்தலைவர் காமராஜர். 9 வருஷம் அந்த 9 வருஷமே தமிழ்நாட்டின் பொற்காலமாக திகழ்ந்தது என்றால் அது காமராஜருடைய ஆட்சி காலம். அவர் விருதுநகரில் நிற்கிறாரு, தோத்துறாரு. அந்த தேர்தலை அவர் தோற்று விடுகிறார். தோற்று விட்டோன்னே நிறைய போஸ்டர் ஒட்டுறாங்க. என்ன ஒட்டுறாங்க அப்படின்னா, படிக்காத காமராஜர் படித்த சீனிவாசனிடம் தோற்றுவிட்டார். படிக்காத காமராஜர் படித்த சீனிவாசனிடம் தோற்றுவிட்டார். மறுநாள் ஒரு போஸ்டர், அங்கே வால் போஸ்டர், மறுநாள் அந்த ஊர் முழுக்க வால் போஸ்டர், மற்றொரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. என்ன ஒட்டினாங்க தெரியுமா? படிக்காத காமராஜர் உருவாக்கிய பள்ளியிலே படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார். பாருங்க, படிக்காத காமராஜர் உருவாக்கிய பள்ளியிலே படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார். இதை ஒட்டினது யார் தெரியுங்களா? ஒட்டது தந்தை பெரியார், வேற யாருமே இல்லை. ஒட்டினது தந்தை பெரியார். அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் அவருடைய காமராஜர் ஐயாவுடைய தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா நம்ம தோத்துட்டோன்னு சொல்லிட்டு வெடி வைக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு. காமராஜர் சொல்கிற, வைக்கட்டோன்றேன், ஏய்யா வச்சாதான் ஜனநாயகம்.
ஜனநாயகம் நான் தோத்துட்டேன், ஜனநாயகம் வெற்றி பெற்றது இல்லையா, அதுதான் முக்கியம் என்று சொன்னவர் பெருந்தலைவருங்க. அந்த வாழ்க்கையில் நம்ம படித்த அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம வகுப்பு எடுக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இந்த மாணவர்களெல்லாம் வகுப்புலாம் எடுக்க முடியாது, பசங்களாம் ரொம்ப அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் உள்ளே வந்தால் இதே அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி அடுத்த முறை மேக்ஸில் நீ 90 மார்க் எடுக்கணும். உடனே பையன் சொன்னான், சுரேஷா ரமேஷா சொன்னான், ஐயா நான் 100 மார்க் எடுப்பையா. ஆசிரியருக்கு ஒரே சந்தேகம், என்ன காமெடி பண்ணுறியான்னு கேட்டார். முதல்ல காமெடி பண்ணது யாரையா? ஏன்னா அவனுக்கு தெரியும் 90% எடுக்கிறேன்னு 90% எடுன்னு அவன் சொல்லிட்டான். என்னால் எடுக்க முடியாது. இன்னொரு வகுப்பில் ஒரு கோயட் மாதிரி ஒரு ஸ்கூலு, அங்கே பேப்பரெல்லாம் கொடுத்தாங்க, விடைத்தாளெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு மாணவி உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கா. அந்த ஆசிரியர் வகுப்புக்குள்ளே வராங்க. வந்தவொடனே ஏம்மா அழற? மேடம் நான் 98 வாங்கணும்னு நினச்சேன், 90 மார்க்கு தான் வருது அப்படின்ட்டு. உடனே பக்கத்தில் இருக்கான் பாருங்கள் நம்ம பையன், அவன் சிரிக்கிறான். ஏன்டா அந்த பொண்ணு 90 மார்க் எடுத்து அழுது, நீ என்னடா சிரிச்சிட்ருக்க? சார் மேடம் நான் 8 மார்க்கு தான் எடுத்தேன், வேணா அந்த பொண்ணுக்கே கொடுத்துறோம், 98 வச்சுக்கிட்டோம். என்ன ஒரு தெளிவு பாருங்கள் நம்ம பசங்கிட்ட. அப்புறம் கேட்குறாங்க, ஏன்டா உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று வெக்கமா இல்லையா? வெக்கமே இல்லைங்கம்மா, வெக்கமே இல்லை சார். ஏன்? பொம்பளைக்கு பொம்பளை உதவி செஞ்சாங்க. ஏன்னா சரஸ்வதியும் பெண்ணு, எழுதினவளும் பெண்ணு, பொண்ணுக்கு பொண்ணு உதவி செஞ்சாளா என்று இருக்கின்ற ஒரு சமூகத்தில் வளரும். இன்னொரு இடத்துல ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, ஒரு மேப்பு ஒன்று காமிச்சு கேட்குறாரு, இங்கே வாங்க நான் இந்த வரைபடத்தில் எல்லா நாட்டையும் காட்டுறேன், அப்புறம் நான் எந்த நாட்டை சொல்கிறேன்னு நீங்கள் காட்டணும். மாணவர்களை பார்த்து சொல்கிறாரு, இது அமெரிக்கா, இது சவுத் ஆப்பிரிக்கா, இது இந்தோனேஷியா. இப்போ முன்னாடி இருக்க நம்ம பையனை ஒருத்தர் கூப்பிட்றாரு, வாப்பா இந்தியா எங்கன்னு காட்டு. பையன் அமைதியாக இருக்கான். ஏன்னா உன்னை தானடா கேட்குறேன், இந்தியா எங்கன்னு காட்டு. இல்லை சார் நான் காட்டி கொடுக்க மாட்டேன், தேச துரோகம் நான் செய்ய மாட்டேன். எவ்வளோ தெளிவாங்க, இந்தியா எங்கன்னே தெரியாது பையனுக்கு. அவன் தெளிவாக சொல்கிறான், நான் காட்டி கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் தேச துரோகத்தை செய்ய மாட்டேன். நம்முடைய மாணவர்கள் அவ்வளவு தெளிவானவருங்க. ஒரு ஆசிரியர் வகுப்பில் கேட்குறாரு, இந்தியா பூமி எந்த அளவிற்கு சாய்வாக, எந்த டிகிரியில் சாய்வாக சுற்றுகிறது? பையன் எழுந்து தெளிவாக கேட்டான், சார் டிகிரி படிக்கிற பையனை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்னை பார்த்து கேட்குறீங்களே சார், எந்த டிகிரியில் சாய்வாக சுற்றுதுன்னா பையன் தெளிவாக சொல்லலாம், டிகிரி படித்த பையனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்னை பார்த்து கேட்குறீங்களே சார். ஏன்னா இன்றைக்கு மாணவர்களை எல்லாம் நாம் தயார் செய்வது என்பதெல்லாம் எளிதான செயலில்லை. ஏனென்றால் அவர்கள் நம்மை விட அறிவு மிக்கவர்கள். ஒரு ஆசிரியர் வகுப்பில் சொன்னாங்க, இந்த பூமி அழிகின்ற பொழுது திருமால் பூமியை அப்படியே பாயாக சுருட்டினார் அப்படின்ட்டு. நம்ம பையன்கள் தெளிவான பையன்கள் இல்லையா? பையன் கேட்டான், சார் பூமியை முழுக்க பாயா சுருட்டினா திருமால் எங்கே சார் நின்றுட்டு இருந்தார்? ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம், ஆமாம்ல திருமால் எங்கே நின்றுட்டுருப்பார்? ஆன்சர் தெரியல அவருக்கு, ஏர் பெஞ்சு மேலே. ஏன்னா அவருக்கு தெரியல, அவர் சமாளிக்கணும் இல்லை, ஏர் பெஞ்சு மேலே அப்படின்னு. ஏறின பையன் சொன்னான், பாடுறா இவருக்கு ஆன்சர் தெரியலனாலும் நம்ம பெஞ்ச் மேலே ஏறி வைப்பார், நமக்கு ஆன்சர் தெரியலனாலும் நம்மளை பெஞ்ச் மேலே ஏறி வைப்பார் அப்படின்ட்டு. இப்படி மாணவர்கள் வாழ்கின்ற ஒரு சமூகத்திலே மாணவர்களை நன்னெறிப்படுத்துதல் என்பதெல்லாம் இன்று ஆசிரியர்கள் இருக்கின்ற மிகப்பெரிய சவால். ஆனால் எல்லா ஆசிரியர்களும் அதில் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தான் உண்மை. ஒரு முறை சாக்ரட்டிஸை பார்த்து ஒரு பையன் கேட்டான், ஐயா ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சாக்ரட்டிஸ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாணவன் கொக்கு போல இருக்க வேண்டும், கோழி போல இருக்க வேண்டும், உப்பு போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும். அது என்னங்கய்யா, கொக்கு சொல்கிறீங்க, கோழி சொல்கிறீங்க, உப்பு சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், கொக்கு எப்படி இருக்கும், தனக்கான இறை கிடைக்கும் வரை அந்த கடற்கரையிலே தவம் செய்து கொண்டு இருக்கும். அதை போல உனக்கான வாய்ப்பு வருகின்ற வரை நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கோழி மாதிரி அப்படின்னு கேட்டான். கோழி என்ன பண்ணும், குப்பையை கலறிட்டே இருக்கும், தனக்கான உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். இந்த சமூகம் என்பது பல தீமைகளையும் பல நன்மைகளையும் கொண்ட சமூகம். இந்த சமூகத்தில் தீமையானவற்றையெல்லாம் நீ ஒதுக்கி விட வேண்டும், நன்மையானவற்றை மட்டுமே நீ தேர்வு செய்து கொள்ள வேண்டும். சரிங்கய்யா, அப்போ உப்புனா என்ன அப்படின்னு கேட்டான். உப்பு தெரியும் இல்லையா, எந்த உணவில் சேர்த்தாலும் அதோடைய சுவை தெரியும், ஆனால் அதோடைய நிறம் தெரியாது. அதை போல நீ எவ்வளவு படித்தாலும் எப்பொழுதுமே நற்பண்பு உடையவனாக இருக்க வேண்டும். ஆணவம் என்பது உன்னை அணுகாமல் இருக்க வேண்டும். அந்த உப்பை போல நீ வாழ வேண்டும்.
இப்போ அந்த பையன் கேட்குறான், அப்போ உன்னை போல் அப்படின்ட்டு. உன்னை போல எல்லா மாணவர்களும் வினா தொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த சமூகம் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார் என்றால் மாணவ சமுதாயம் இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த சமூகத்திலே கல்வி என்பது நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அது பெரிய விஷயமே இல்லை. யாரெல்லாம் ஆர்வமோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கல்வியிலே உயர்ந்து நிற்பார்கள். யாரெல்லாம் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் சமூகத்திலே உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. காமராஜர் ஐயா ஒரு தடவை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய அமைச்சர் ஒருவர் ரொம்ப மிக ஒரு சாதாரண ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். நமக்கே தெரியும், நமக்கு வந்து இப்போ பிடபிள்யூடி அமைச்சர்னால் அது பெரிய லெவலில் இருப்பாங்க, ஃபைனான்ஸ்னால் நிதினா ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. இவர் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு, யார் வந்தாலும் நிற்க வச்சாராம். அப்போ இருக்கின்ற அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, ஐயா அந்த அமைச்சர் யார் பண்ணாலும் நிற்க வச்சுட்டே இருக்காரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். காமராஜர் ஐயா என்ன அழகாக செஞ்சு காட்டினார் பாருங்களேன். பெருந்தலைவர் அந்த அமைச்சர் கூப்பிட்டாராம், எதிர்க்க உட்காரு அப்படின்னாராம். அவர் உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சில அமைச்சர்களை எல்லாம் வரவழைத்தாராம், சில அதிகாரிகளை வரவழைத்தாராம், சில முக்கியமான அலுவலர்களை வரவழைத்தாராம். அதிகாரிகள் வேறு, அலுவலர்கள் வேறு இல்லையா? அமைச்சர்களை, அதிகாரிகளை, அலுவலர்களை எல்லாரையும் வரவழைத்து உட்கார சொல்லிட்டாராம். அப்போ இந்த அமைச்சர் கேட்டார், ஐயா நான் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கேன், எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்ட்டு. பார்த்தேன் இல்லை, அவங்களும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை, வரவங்களெல்லாம் எதுக்கு நிற்க வைக்கிற, சரி இப்போ முடிஞ்சு போச்சு. எந்த விதமான கருத்தும் சொல்லலை, எந்த விதமான அறிவுரையும் சொல்லலை. எதை சொல்ல வந்தாரோ அதை நேரடியாக செய்து காட்டியவர். அந்த அதாவது மிக சிறப்பாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இன்று வரை தமிழ்நாட்டிலே தான் மாணவர் சேர்க்கை மிக அதிகம். இன்று வரை தமிழ்நாட்டிலே தான் பல்கலைக்கழகங்கள் மிக அதிகம். இன்று வரை தமிழ்நாட்டிலே மட்டும்தான் கல்லூரிகள் மிக அதிகம். இவற்றை எல்லாம் கொண்டு வந்த சிறப்பு யாருக்கு உண்டு என்றால் அதை தொடங்கி வைத்த சிறப்பு, சீருடை கொண்டு வந்த சிறப்பு, மதிய உணவு கொண்டு வந்த சிறப்பு, கல்வியிலே முக்கியத்துவம் கொடுத்த சிறப்பு. இந்த கல்விக்கூடங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சர் சொன்னார், எல்லார்கிட்டையும் போய் நான் பிச்சை கூட எடுப்பேன், ஆனால் என்னுடைய தமிழ்நாடு கல்வி பெற்ற மாநிலமாக வளர வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தாங்க. அதில் மாற்று கருத்தை இல்லை. மாணவர்களையும் போயிட்டு ஒரே ஒரு வினா மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ இங்கே தளபதிக்கு ரசிகர்கள் யார் யார், கொஞ்சம் கையை தூக்குங்க. தளபதி விஜய்க்கு ரசிகர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. அஜித்துக்கு ரசிகர்கள் யார் யார்? சரி, சந்தோஷம். தனுஷுக்கு ரசிகர்கள் யார் யார்? ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, பெருந்தலைவர் காமராஜருக்கு ரசிகர்கள் யார் யார்? மாணவ செல்வங்களே, நீங்கள் நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்களாக இருங்கள், நான் வேணானே சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கின்ற எல்லா மாணவர்களும் கை தூக்குங்க. எல்லா மாணவர்களும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ரசிகர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் முதல் அமைச்சராக பார்க்காதீங்க. பெரியார் சொன்னது போல 2000 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒரு யுகத் தலைவன் தோன்றுவான். அப்படி தோன்றி அந்த யுகத் தலைவனை விட்டு விடாதீர்கள், அவனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னார் இல்லையா? அதை போல இன்று முதல் நீங்கள் அனைவரும், நான் விரும்புவது காமராஜருடைய ரசிகர்களாகத்தான் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உங்களால் படைக்க முடியும், நீங்கள் நன்றாக முன்னுக்கு வர முடியும் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் மற்றுமுள்ள நிர்வாக குழுவினருக்கும், கல்லூரி பள்ளி தாளாளருக்கும், முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும், சிறப்பு விருந்தினருக்கும், இருபாலின ஆசிரியர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் ஒளியினை மிக சிறப்பாக செய்கின்ற பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேச்சு எங்கள் உள்ளங்களை எல்லாம் கவர்ந்தது. உங்கள் தமிழ் எங்களை தமிழின் பால் ஈர்த்தது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று ஆரம்பித்து சங்க இலக்கிய காதல் பேசி அரசர், பெற்றோர், ஆசிரியர் கடமை பற்றி கூறி
கர்ம வீரர் காமராசர் பற்றி மிகவும் தெளிவாக எடுத்தியம்பி, எம் மாணவர்க்கு என்றும் எட்டாக்கனியாக இருக்கும் தமிழை அது என்றும் எட்டும் கனியே என்றும் அது என்றும் தித்திக்கும் தமிழே என்றும் மெய்ப்பித்த நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் நா. மல்லிகா உதவி பேராசிரியர் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் மீண்டும் ஒரு முறையாக கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. I invite our head of the department English, Mr. Raj Sundar, to give us the agenda for the year. Good morning, everybody. First of all, I would like to give a special thanks for Madam's speech. It was really awesome and inspiring, ma'am. She has told, actually, a lot of people may come and go, men may come, men may go. That is, பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு சொன்னால் காமராஜர் பேர் கேட்டால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிர வைக்கணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். Okay, let me come to the point. So I'm here to just share the agenda of the year. Our English Literary Association. First of all, I should thank Father Matthias, our principal. It's a sort of a personification. Personification means you guys know very well, giving life to non-living thing. So it was there, it was here, but we did not make the best use out of it. So Literary Association. So a few years ago when it was this COVID time, we once again restarted through online education and those kind of things, and we gave life, a bit of life. And now I feel as if really we are giving life to it once again. Thank you, Father. And our aim is to inculcate a flair for the language and enhance the literary skills, to reading habit in students, to encourage the students to become orators and display their intellectual, independent thinking skills and imbibe a sense of confidence to provide a platform for debating events. And to put it into a nutshell, the agenda is a series of short polemical monographs about the importance of literature and reading in the wider world and about the state of literary education inside schools and universities. Here are some activities which I would like to highlight, which we will be conducting this year. Debates, group discussions, poetry writing and recitations, short story writing, quiz contests, interactive lecture sections, that is sessions, etc. And just to tell you one thing, just note it down, to tell you about the past, that is when we were studying in our schools, the cultural activity which you guys are enjoying today for 1 or 2 days, rendezvous and revelation and those kind of things, were a part of literary association, that's it. And which you guys enjoy today is a part of literary association. But now we are conducting in a separate name as school, college culturals. Whatever it is, show your maximum, participate well, do your best, and bring the best out of you. Thank you. Thank you, sir, for briefing us with the agenda. Our guest for today, Mr. Ashwin Parameshwar, is a testament to the fact that hard work, determination, and dedication can lead to great success. I invite our chief guest to address the gathering. Reverend Father Correspondent, Reverend Father Principal, Reverend Father Vice Principal, Reverend Father Treasurer, respected AHM, respected staff members, and my dear students. Good morning. My sincere prayers for your health and happiness. An anonymous Chinese proverb says, to learn a new language is to have a new window from which we can look at the world. I believe English is one such language which connects us irrespective of the linguistic, geographical, and cultural barriers. An eminent St. Lucian poet, Derek Walcott, once said, English is nobody's special property. That is very much true. In 21st century, we no longer ascribe to the twin models of British English and American English. We have Canadian English,
Australian English, New Zealandian English, and of course, Indian English. An eminent English professor, Dr. K. Natarajan, once went to Canada to deliver a talk. The master of ceremony introduced Dr. Natarajan and then cautioned the audience. The master of ceremony said, "Dear audience, he is going to talk to you in Indian English." Then Professor Natarajan addressed the audience. He said, "There is one small clarification. I am going to talk Natarajan English." Because English is no longer, exclusive. It is something that is shared by people all over the world. It is for this reason that I think we need to learn English. At the same time, only when we learn our mother tongue well, we will appreciate other languages. It becomes easy for us to acquire other languages. I'll just tell you a small incident that really affected me. Once I went for an invigilation, and then it was a general Tamil paper. There was one student who was sincerely writing an answer. I'll just say what he wrote in that paper. It went like this. Nagarajan, it's in Tamil, Nagarajan, Avarakka Malayil Ani Vittar. Can you decipher what he meant by this? Nagarajan, Avarakka Malayil Ani Vittar. After some point of time, I just went to another student and then I looked at the same answer. It went like this. Nagarajan, Avarukku Malayai Anivittar. Okay. Nagarajan, Avarukku Malayai Anivittar. See, when we are not able to write one small sentence without mistakes, I believe there is a real problem with our thinking. It makes us shallow thinkers. The moment when you learn a language completely, you become a deep thinker. I believe English as a language has borrowed a lot of words from other languages. It has also borrowed words from Tamil. You'll be surprised to note that the word cash is from the Tamil word kasu. The word catamaran is from the Tamil word kattumaram. The word pandal is from the Tamil word pandal. The word Muligatani is from the Tamil word Milagu There are a lot of words it has borrowed from our mother tongue. And one more comparison that I will give you. The monthly wage that we get is called as salary. What is the root word of salary? It is from the Latin word salarium, which means salt. In ancient days, salt was given as a salary for the soldiers. What is the Tamil word for salary? Yes? Sambalam. Have you ever looked at the root word? Sambalam can be bifurcated into two words. Samba, which refers to rice, and alam, from uppalam, from where we get salt. Rice and salt was given as salary in those days. When we read English, when we discover the hidden treasures, you will be surprised to note that there are many such stories. So develop love for languages. And to do that, you need to start reading. Because there is a beautiful quote that goes like this. A man who reads many books lives many lives. A person who doesn't read lives but only once. So reading is definitely a habit that will help you to acquire more words. And newspapers definitely play a significant part in improving your vocabulary. I believe the objective of this association is to advance the cause of language learning, especially that of English. But there is also a hidden objective, that is to inculcate leadership traits. When you work together in an association, you learn to respect people. You learn to work together. And I believe that definitely improves your emotional intelligence. Because in the 21st century, it is not your aptitude, but your attitude that decides your altitude. I'll repeat it. It is not your aptitude, but your attitude that decides your altitude. It is not your intelligence, but your emotional intelligence that will decide your elevation. How many of you are fans of MS Dhoni? Quite a lot. If you remember the cricket in the 1990s, thank you may lower your hands. The cricket scene in the 1990s was completely overshadowed by one individual.
that was Sachin Tendulkar. The moment Sachin Tendulkar was out, everyone used to switch off the television and then they used to just go away. Because they did not believe in the team, they just believed in the single individual. But MS Dhoni changed all that. Even when you look at the award giving ceremonies, he never stands in the center. He always stands at the corner and then encourages his team to take the credit. And MS Dhoni believed in the team. And I believe that this team spirit is something that will definitely take you to higher places. Because they say it is not the team with the best players that wins the match, but it is the players with the best team that wins the match. And I believe all of you should utilize this opportunity to become a good team player. I will just end my speech with a small story. Once there was a little girl who was just walking along the seashore, and there was also an old man who just came in front of the girl. And there were like thousands of starfish that were washed ashore because of the waves. And this little girl, she just collected those starfish and then she just threw them back to the sea. This old man got curious. He just went and then asked the girl, "What are you doing? There are like thousands of starfish here. And how will you save all the starfish? And it won't make much difference." For that, the little girl, she just smiled and then said, she just lifted a starfish, threw it back to the sea and then said, "But it has made a difference in the life of that particular starfish." It doesn't matter, whether you do something in a bigger scale, but anything that you do in a smaller scale will definitely make an impact in the lives of others. And as emerging leaders, you need to take responsibility in your lives. Start doing small things, like washing your foot plate, polishing your shoe, and helping your parents. And this is what I call as leadership. Early leadership and responsibility will definitely take you to higher places. I thank the management of Don Bosco for giving me this wonderful opportunity, and I wish you all the best in your future endeavors. Thank you very much. Yes, English is an eminent language. It is not one's own property. Thank you, sir, for your inspirational and motivational speech, and it will certainly help our students to improve their English-speaking skill. We shall now witness an oration by our student, Master Joshua, from Shakespeare's play, Julius Caesar. Friends, Romans, countrymen, lend me your ears. I come to bury Caesar, not to praise him. The evil that men do lives after them. The good is often interred with their bones, so let it be with Caesar. The noble Brutus had told you, Caesar was ambitious, and if it was so, it was a grievous fault, and grievously had Caesar answered it. Here, under the leave of Brutus and the rest, for Brutus is an honorable man, so are they all honorable men. Come I to speak in Caesar's funeral. He was my friend, faithful and just to me. Yet Brutus says he was ambitious, and sure, Brutus is an honorable man. He had brought many captives from home to Rome, whose ransoms did the general coffers fill. Did this in Caesar seem ambitious? When that the poor have cried, Caesar hath wept. Ambition should be made of sterner stuff. Yet Brutus says he was ambitious, and sure, Brutus is an honorable man. You all that seated on the lupercal, I thrice presented him a crown, which he did thrice refuse. Was this ambition? Yet Brutus says he was ambitious, and sure, Brutus is an honorable man. I speak not to disprove what Brutus spoke, but here I am to speak what I do know. You all that love him once, not without a cause. But what cause withholds you than to mourn for him? O judgment, thou art fit to brutish beasts, and men have lost their reason. Bear with me. My heart is there in the coffin, there with Caesar, and I must pause till it come back to me. Thank you. That was indeed a great performance, and we thank Joshua and the teacher in charge, Mrs. Pramila.
The role of an educator is not just about giving information, but inspiring the students to transcend self-imposed limitations and instill an experience of inclusiveness. One such inspiration for us is our rector and correspondent, Reverend Father Xavier Pakya. I now invite our head of the institution to give his words of blessings. The first place would like to thank our chief guest and guest of honor, Mallika and Ashwin, for your presence and the wonderful speech that you delivered. Let's give a round of applause to the organizers, our principal, AHM, and all the fathers and brothers and staff members here. This morning, I want to talk to you about this great personality called Kamaraj, the kingmaker. For me, looking at him, I see as if Don Bosco present in Tamil Nadu. The life of Kamaraj, if you take and read his life and read the life of Don Bosco, there are some similarities. The lifestyle, the way they led, okay, here and there political views, Don Bosco did not enter into politics. But then Kamaraj is known as Kingmaker, Kumarasamy Kamaraj, KK. Then another thing, they all call him as an uneducated person. Not educated, but then in life, he had completed PhD. PhD means he had patience, hard work, dedication. P stands for patience. He will always wait and take a decision slowly. And he used to work very, very hard. And people admired the way that he was committing himself totally, dedicating himself for the welfare of the state. That's why I call Kamaraj as great leader, a tremendous influence on the masses as well as political stalwarts, and who rose from lower status. No, Kamaraj, when he used to enter the hall, the place, all the rest will stand up in respect for this great uneducated person, but then we can say that he had completed PhD. So many of us have done our studies, but our character, our standing, our performance in the society is totally different. But Kamaraj was, we can think of as a great person because he did wonders. Born in the month July 15th, 1903, at Virudhunagar, to a very simple, ordinary family where the business was only coconut merchant. Coconut. And the parents named him because they had believed in this goddesses Kamakshi. And they used to call him Raju. And they combined this Kamakshi and Raju and call him Kamaraj. And that's the way that they also believed in God, and this personified, and they said this man will be like one day a great God in the state of Tamil Nadu. At the age of Kamaraj 5, at the age of 5, he was put in a kind of school where he studied. Within a year, however, lost his father. He started his studies, but then he lost his father. He lost his father before that, his own grandfather died. So 2 deaths, one after the other in the family, shook him up. And his mother, Sivagami Ammal, brought up the children with great difficulty, experienced poverty in life. This is what I mean, harsh realities that Kamaraj went through, harsh reality that Don Bosco went through in his life, early childhood days. At the age of 12, he started working in his uncle's place, and that is cloth shop, merchant shop. In the, in Tirunelveli or Virudhunagar, Tuticorin, if you go, they'll have a lot of shops, and he started working there at the age of 12. And he did not receive formal education, but he gave top priority to education. There are people saying, oh, I lost education in my life, let me also do the same for others. No, he said, I lost, but then I must give this, what I lost in my life, to the children, to the welfare of the state. And that's what we call this free education, initiated by Kamaraj. Kamaraj, though uneducated, was endowed with natural intelligence and intuitive knowledge of human nature. He could understand people and their problems quickly and would solve many matters accurately. That is to give all the problems to Kamaraj in the party. Come on, sir, you find out a solution. And the solution that he arrived was always winning. All those who received his blessings won the election. All those who moved away from him, they lost the election. He himself won the election 8 times. Once he lost his own native place. But then, as narrated by Mallika, how they all, said the school where he studied, that particular person won against him.
the place where he initiated this education process. So he is known as Padikada Medai, that is unlettered genius. He did not study, but he was a genius person. You will always appreciate people when they participate in Satyagraha. The Congress was going on this protesting, against atrocities done by other people, the Westerners, but then he stood against them. He was called home and it was suggested that he could be married. Kamaraj remained as an unmarried person. People forced him, why don't you get married? He said, relented. He said, no. He decided he would never get married. Instead, he would devote his life to the nation. Sometimes people come and ask us, Father, you all don't get married. What is the situation? I said, we don't get married because we want to serve the nation. We are 4,200 students, and when we want to serve the nation, serve the schools, one is our purpose and calling and following Jesus Christ, but then we have a motivation, greater motivation. So if some of you don't want to get married, want to serve the nation, you can take up a life like Kamaraj and take up life like a priest and become a priest or become a politician where you remain only for one purpose, serve the nation. That's what the Kamaraj. And he was really worried about the country because the massacre of Jallianwala Bagh in 1990 left a deep impact on his life. And at the age of 16, he became full-time Congress worker and, took active part in the individual Satyagraha, Quit India movement. And 1932, Kamaraj, already at the age of 29, he was elected to the Madras Legislative Assembly, unopposed. Nobody opposed him. Straight away got elected. In 1936, Satyamurthy became the president of the Provincial Congress and made Kamaraj the General Secretary. One of the main contributions or people earned in politics, we can say, he is called as Kingmaker because quick changes that he brought and that he brought in within this time, from the year 1946 to 50, when 3 chief ministers got changed, and he was able to design and develop a method by which Congress won, and they stayed for a long time. Kamaraj was Congress, and the Congress was Kamaraj. Only those who had his blessings could win the competitions or political scenario, the elections. Kamaraj was an ardent follower of Mahatma Gandhi. The news of his assassination left him stunned. Tears flowed down the face which otherwise remained calm and expressionless. Kamaraj never used to cry. He was always remaining expressionless and very calm and composed. But then the death and the assassination of Mahatma Gandhi shook him, and he really cried and never experienced such an emotion or exhibited such an emotion in his life when he heard the death of Gandhi, Mahatma Gandhi, and accepted the leadership of Jawaharlal Nehru, and Kamaraj became the chief minister, and during his time, Madras state was renamed as Tamil Nadu. Today we call this Tamil Nadu. It was done by him. The Madras state was renamed as Tamil Nadu by Kamaraj. During his tenure as chief minister, brought about several changes, reforms in Tamil Nadu. The top priority to education. New schools were opened, and the existing ones were provided with better facilities like buildings, libraries, laboratories. He made education compulsory and introduced free education up to the matriculation, that is phased out manner. He gave a special attention to rural electrification. On the agriculture front, number of irrigation schemes were executed in a very short time. You see the dams in Tamil Nadu, you go and see what have been only by Kamaraj. Others also did, but at that time, to think about education and irrigation and about agriculture, is a great personality, Kamaraj. He encouraged the government to build in new industries. You have, like for example, BHL or new industries in Tamil Nadu. He wanted the Tamil Nadu to be the number one in India, in education, in industry. So he wanted to bring social and economical. Uplift socially, uplift economically. That was his agenda. And he made sure that he did this in his life as a chief minister and as the powerful man. And he was also advisor to Jawaharlal Nehru, and that in the interest of the country, the senior Congress leaders, almost 6 chief ministers and other ministers in the cabinet, he asked them to resign to build up the party. All did, and he himself resigned from the chief minister's post. And that's very interesting how Kamaraj was able to influence the whole country. And low social origin, but then he won the entire country in his heart, through his words. He received invitation from several countries. That's interesting. I want to conclude with this particular concept. Uneducated person,
But then he was invited by several countries, like, call it Russia, East Germany, Czechoslovakia, Hungary, Bulgaria, Yugoslavia, and met all the top leaders. See an uneducated man, such a personality, meeting international, very powerful people in the world. So you can rise from wherever you are. Don't judge yourself, saying that I am from an uneducated family, I am the first generation learner. All that is immaterial. Kamaraj will give us that particular particular focus, because Kamaraj fears, that the world today, people are just getting into kind of depression mood, saying that I am not, but you can. We have great personality like Kamaraj, and we know that we lost him, but that loss is not just a loss, but it's a gain for us. We motivate us, and we'll become great Kamaraj one day. You'll all be the great Kamaraj and be an educator, and you'll also try to see that in your life, educate others. There are so many uneducated people, but then we can say that we can educate others. What a coincidence. That's Kamaraj, that's the last hair of Gandhi. The last line, if you say very committed, dedicated person, Gandhi was very, very powerful. And then the Gandhi, after that when Kamaraj died, and he died, passed away quietly on October 2nd, 1975, the birth anniversary of Mahatma Gandhi. What a coincidence. And I was doing my 5th grade, and I remember listening to the commentary through radio. Those days, no television, radio, when he died in the 1975. So Kamaraj never confined himself to Tamil Nadu. He always had a national outlook. Let's remember great personalities like Don Bosco, like Kamaraj, like all people. You see your parents, you heard a lot of speeches, but then you should be inspired to live a life that is really an example to others. You should never say that I am not, but you can. What is impossible, make it possible, like Kamaraj in your life. Thank you. God bless you. The true leader always inspires. Thank you very much, Father, for your words of inspiration and encouragement. I request the dignitaries on the dais to take the downstage and witness the cultural program. Hi everyone, how are you? Bonjour, guten tag, здравствуйте, 안녕하세요, ohayo gozaimasu, ni hao. Good morning everyone. Nikhil meets his friends after an interview conducted by an eminent multinational corporational company. Nikhil got selected among the freshers across the city. Let's see what makes this guy special to get selected among those participants. Hi Nikhil. What's up? We can see a bright light shining on your face. What's the matter behind it? Oh, I forgot to tell you that I got a job in campus. Congrats. Yeah, I have heard about that company. It's very difficult to get a job in that company. How did you get the job? Yes, I will tell you about it. Even though there were many eligible candidates, I was the one who knew foreign languages, which was the important criteria for that job. Yes, that's true. Last week, I also attended the interview in the same company, but I was not able to get through. Hey Nikhil, how many languages do you know? I am well versed in 5 languages. Wow! How did you learn them? I learned French as a 3rd language from my 6th standard. I am well versed in Tamil and English. I learned German at Max Muller Bhavan. I did my C2 level French at Alliance Francaise. While I was doing my PG, I learned Russian and Japanese also. Yes, I know there are many advantages of learning foreign languages. Firstly, it will enhance your connection to other cultures of different countries. I feel that learning more and more languages not only opens up our minds to new cultures, but can also improve in our career as a tool for interacting with people. As far as I believe, knowing a foreign language overall improves our personality and persona. Multilingual ability is a competitive edge in today's world. At the same time, knowing English and the regional language is necessary to enhance your ability to communicate. That is so true. I had a great time talking to you all.
I feel so motivated to learn foreign languages as it helps to widen our job prospects. Now's the time to get started learning one. A different language is a different vision of life. Knowledge of languages is a door to wisdom. Learn a foreign language to enhance your skills and to have better prospects in your life. I repeat, a different language is a different vision of life. Knowledge of languages is a doorway to wisdom. Learn a foreign language to enhance your skills and to have better prospects in your life. Now, I would like to conclude some quotes from Russian and Japanese. Jinsai ni shippai ga nai to jinsai o shippai suru. If you want to succeed in life, learn from your mistakes. Esli koshisa is menitmir nasha sibya. If you want to change the world, start with yourself. Domo arigatou gozaimasu. Dankeschön. Spasiba. Mercy. Thank you. This was a presentation by Foreign Literary Association. Thank you, boys, for the spectacular performance, and we understood the importance of learning foreign languages. I thank Mrs. Radhika and Gauri for getting the boys ready. Well begun is half done. We thank God Almighty for His mighty works. I invite the school people leader, Master Alden Dominic, to propose the vote of thanks. Gratitude looks to the past and love to the present. Fear, avarice, and ambition look ahead. C.S. Lewis. At the outset, I would like to thank God Almighty for helping us select this day to inaugurate the various literary associations of our school. We thank Reverend Father Rector and Reverend Father Principal for giving us this opportunity to showcase our love for different languages through the literary associations. In a very special way, I thank our chief guests, Dr. N. Malika and Professor Ashwin Parameshwar, for gracing us with their presence here today. We are grateful to them for taking time out of their busy schedules to inaugurate the language associations. We thank Reverend Father Rector, Reverend Father Principal, Reverend Father Vice Rector, spiritual directors, our AHM, teachers, administrative staff, support staff, and the students for putting in the hard work to make this day a grand success. This day could not have been possible without you all. Thank you.